ஒரு சூப்பரான செம்மையான பால் பாயாசங்க. எப்படி செஞ்சு டக்குன்னு பார்த்துருவோமா? பாத்திரம் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு, நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம 1/4 மணி நேரம் வர ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி இந்த மாரி நல்லா மாவாட்ட வெந்ததுக்கு அப்புறமேட்டு 1 1/2 கிளாஸ் பாலும், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு, அடுப்ப சிம்முலயே வச்சுக்கோங்க. இப்போ சைடுல ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, முந்திரி, திராட்சை இருந்துச்சுன்னா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட திராட்சை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இதிலே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேமியா சேர்த்துட்டு, இந்த மாரி நல்லா பொன்னிறமா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொங்கி வர்ற பால்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவ சேர்த்துக்கோங்க. சேமியா வந்து நல்லா வேகணுங்க. இதுக்கு வந்துட்டு வாசனைக்காண்டி நான் ஒரு 4 ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் நல்லா சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ வந்துட்டு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 1/2 கிளாஸ் ஜீனி சேர்த்துருக்கேங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட 1/2 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற திராட்சையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான செம்மையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.